இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புதிய ஒரு திட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னா நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது பள்ளி பாடப்புத்தகம் தான் படிக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துல உட்படுத்திட்டோம். நம்ம எல்லாருக்கிட்டையுமே புக்ஸ் அவைலபிளா கிடைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாதது. சில பேருக்கு புக்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு புக்ஸ் இல்லாம இருக்கலாம், சில பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், சில பேர் எல்லா இடத்துக்கும் 6ஆவதுல இருந்து 12வது புக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு போக முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக நான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிற ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா சமச்சீர் புக் சீரிஸ் திட்டம். அந்த சமச்சீர் புக் சீரிஸ் திட்டம்ங்கிறது 6ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் சமச்சீர் புக்ஸ் இருக்கு இல்லைங்களா, சமூக அறிவியல் அண்ட் அறிவியல். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா சமூக அறிவியல். சமூக அறிவியல் என்பது வரலாறு. அந்த வரலாறுல ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மெடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் INM, அது பிளஸ் குடிமையியல், அதாவது கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, பாலிட்டி, அது பிளஸ் ஜியோகிராபி பிளஸ் எக்கனாமிக்ஸ். இது அனைத்தையும் கொண்டு போறது என்னன்னா 6ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் ஒவ்வொரு பாடமா ஒவ்வொரு நாள் பார்க்க போறோம். அப்படின்னு பார்க்கும்போது 6ஆவதுல 3 டேர்ம் இருக்கு, 7ஆவதுல 3 டேர்ம் இருக்கு, 8ஆவதுல ஒரு புக் ஃபுல்லாவே இருக்கு, 9th 10th 11th 12th. அந்த ஒவ்வொரு புக்ல இருக்கிறோம். இப்போ 11th ஹிஸ்டரி தனியா, ஜியோகிராபி தனியா, 11th 12th எக்கனாமிக்ஸ் தனியா. இது எல்லாமே ஈச் அண்ட் எந்தெந்த லெசன்ஸ் எல்லாமே இதுல வருதோ, சிலபஸ்ல நம்ம கவர் ஆகுதோ, ஒவ்வொரு லெசனா நம்ம இன்னையிலேருந்து இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு என்ன டேட்டு? March 6. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் இந்த திட்டம், சமச்சீர் புக் சீரிஸ் திட்டம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போறது என்னன்னா வரலாறு புக்ல, அதாவது 6th புக்ல சமூக அறிவியல்ல முதல் பருவம்ல முதல் லெசன். ஓகேங்களா? இதை இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். இதுல இருந்து டெய்லியும் கண்டினியூஸா ஒவ்வொரு லெசனா கிளாஸ் வரும். அதோட பிடிஎஃப்பும் லிங்க்ல கொடுத்துருப்போம். நீங்க அதை எங்க வேணாலும், உங்களுக்கு யூடியூபை பார்த்தாலும் ஓகே, அதை எடுத்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வச்சுக்கிட்டாலும் ஓகே. சமச்சீர் புக்கை என்ன ஒரு ஐடியான்னா ஒரே புக்கா கொண்டுட்டு வர்றது. ஓகேங்களா? இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு ஃபேக்ட்ஸா நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதுல கொஸ்டின் ஆன்சர் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். புக் பேக் கொஸ்டின் எதுவுமே வராது. ஜஸ்ட் லெசனை ஃபேக்சுவலா எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட சேர்ப்பேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 6ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் உள்ள புக்ல ஒவ்வொரு லெசனா ஒவ்வொரு நாளா பார்க்க போறோம். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நாள் என்ன ஸ்டார்ட் அப்படின்னா 6ஆம் பருவம், முதல் 6ஆம் பருவத்துல முதல் பருவம் ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வரலாறுனா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுதான் இன்னைக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல்ல வரலாறுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது அழகு 1. நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வரலாற்றின் காலம் அப்படின்னா இது புக்ல இருக்கிறது அப்படியே அந்த பாக்ஸ்ல உள்ளது, துணுக்குகள், என்னென்ன ஃபேக்ட்ஸா இருக்கோ அதெல்லாம் எடுத்து போட்டிருப்போம். மேற்கொண்டு புல்லட்டின் பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு ஃபேக்ட்ஸை மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு 10 பேஜ் இருக்கு அப்படின்னா அதை 1 பேஜா 2 பேஜா சுருக்கி கொண்டு வரதான் இந்த திட்டத்தோட முழுமையான நோக்கம். ஃபேக்ட்ஸ் மட்டும் உங்க மைண்ட்ல நிக்கணும். ரிவிஷன் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதுல இருக்கிற கொடுத்திருக்கிற PDF நோட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் போனாலே போதும். அதுதான் கொண்டு வந்திருக்க. வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. இது கிமு பொதுவான ஆண்டுக்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு போஆமுன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவ பிறப்பிற்கு முன், பொது ஆண்டிற்கு முன், மற்றும் கிபு பொது ஆண்டுன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு பின் பொது ஆண்டு எனப்படுகிறது. இது என்ன அப்படின்னா 2500, 2000, 1500, 1000, 500, இதுல 0, 500, 1000 நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா இந்த 2000ஆம் ஆண்டு காலங்கள்ல கிபில இருக்கிறோம். ஓகேங்களா? நம்ம இருக்கிறது எந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம எதுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 2025 இந்த வருடங்களை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா நம்ம இங்க இருக்கிறோம். இதெல்லாம் காலங்களை பத்தி சொல்றது புக்ல இருக்கு. வரலாறு என்பது என்னன்னா, வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசையை சொல்றதுதான் பதிவு. இது நம்ம எதெல்லாம் இந்த பாக்ஸ்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும் போது இதெல்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா? தகவல் பேரை என்ன இருக்குன்னா, வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்னன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். இது நம்ம பாடப்புத்தகத்துல கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துருவோம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கருவிகளை கொண்டு நம்ம அப்ப எப்படி வாழ்ந்தாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கற்கருவிகளை கொண்டு, ஓகேங்களா, பயன்படுத்திய கற்கருவிகளை கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர்கள் வாழ்க்கை நிகழ்வுகளையும் நாம் அறிந்து கொள்கிறோம். இவ்வளவுதான். பயன்படுத்திய கற்கருவிகள், காலம், அவர்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை கற்கருவி வச்சு கண்டுபிடிச்சுக்கிறோம்.
அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அவங்க சான்றுகள் நமக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, மலை பாறைகள்ல இருந்த ஓவியங்களை வச்சு, கிறுக்கல்களை வச்சு, அப்புறம் குகை சுவர்கள்ல இருக்கிற வரைபடங்களை வச்சு, அதுக்கப்புறம் பாறை ஓவியங்கள் இதை வச்சு நம்ம இந்த சான்றா எடுத்துக்கிறோம் பழங்காலத்து மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. பழங்கால மனிதர்கள் வேட்டையாடும் திறனை அறிந்து கொள்ளப்படுகிறது. எதன் மூலமா அறிந்து கொள்ளப்படுகிறதுனா, இந்த மலை பாறைகள், குகை சுவர்கள், பாறை ஓவியங்களின் வழியாக நம்ம அறிஞ்சு கொள்ள முடிகிறது. இந்தியாவில் அகழ்வாய்வு செய்யப்பட்ட சில முக்கிய இடங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பிரம்மகிரி, இது வந்து என்ன பழைய கற்காலம், புதிய கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம். ஓகேங்களா? எத்தனை காலம் இருக்கு? 1 2 3 4. பழைய கற்காலம், புதிய கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம். ஓகே, இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பழைய கற்காலம் எங்க இருக்குன்னா பிம்பெட்கால இருக்கு. அதுக்கப்புறம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹன்சாகி பள்ளத்தாக்கு இந்த இடத்துக்கள்ல பழைய கற்காலம் இருக்கு. அதுக்கப்புறம் புதிய கற்காலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய கற்காலம் என்பது கோல்டிவா, பர்காம், மெகர்கர் இந்த இடங்கள்லாம் என்ன இருக்கு? புதிய கற்காலம் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரம்மகிரி, பையனப்பள்ளி ஆகிய இடங்கள்ல புதிய கற்காலம் இருக்கு. அப்புறம் வெண்கல காலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்கல காலம் எங்க இருக்கு அப்படின்னா லோத்தல்ங்கிற இடத்துல வெண்கல காலம் இருக்கு. அதுக்கப்புறம் இரும்பு காலம் எங்க இருக்குன்னா ஆதிச்சநல்லூர் இந்த இடங்கள்ல இரும்பு காலம் இருக்கு. அதுக்கப்புறம் ஹல்லூர் அப்படிங்கிற இடத்துல இரும்பு காலம் இருக்கு. இதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இதை நீங்க அப்படியே எடுத்து பார்த்தா மட்டும் போதும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம தமிழ் புக்ல இருந்து மட்டும், சாரி இந்த புக்ல இருந்து, சமச்சீர் புக்ல இருந்து மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்க, வேற எங்கேயும் எடுக்கல. சமச்சீர் புக்கை ஃபுல்லா முடிக்கணுங்கிறதா இந்த திட்டம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன தகவல் பிழை இருக்குன்னா, நாணவியலை பத்தி படிக்கிறதுக்கு பேரு, நாணயங்கள் பற்றி படிக்கிற பேரு நாணவியல், கல்வெட்டை பத்தி படிக்க பேரு கல்வெட்டியல், எழுத்து பொறிகள் பற்றிய படிப்பு வந்து இது நம்ம கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கு எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறதா சொல்லுவோம். வரலாறுங்கிறது என்னன்னா, முந்தைய காலம்ங்கிறது கற்கருவிகள் இருக்குல்ல, அதுக்கும் கற்கருவிகளுக்கும் அதுக்கு பயன்படுத்தியதற்கு எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் தான் வரலாற்று முந்தைய காலம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் தொல்லியல் அடையாளங்கள் நமக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்கருவிகள், புதைப்படிமங்கள், பாறை ஓவியங்கள், இதை வச்சுதான் நம்ம கற்காலம் பழைய காலங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். வரலாற்று தொடக்க காலம் புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் அந்த காலங்களில் பயன்படுத்திய விலங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாயை பழக்கி அவங்க வேட்டையாடும் போதும் வீட்டுக்கு காவலுக்கும் அவங்க வச்சிருந்தாங்க. நாயை பழக்கி வைத்திருந்தனர். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். அப்புறம் அசோகரை பற்றி நம்ம பழைய காலத்துல வாங்கினா அசோகரை பற்றி நம்ம இந்த பாடப்பத்தியத்துல சொல்லியிருக்கிறாங்க. அவரை பத்தின ஃபேக்ட்ஸ் நமக்கு தெரியணும். எதனால அப்படின்னா, இவரு புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகள் பரப்பினாருங்கிறதுக்காக புத்த மதத்தை பரப்புனது ஆசியால நிறைய இதுன்னா அசோகர் தான். இவரு கலிங்க போருக்கு பின் போர் தொடுப்பதையே கைவிட்டார். எதனாலன்னா, நிறைய பேரை நம்ம சாவடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு புத்த மதத்தை தழுவி அவரு சமாதத்தை அமைதியின் வழியில போனாரு. வெற்றி பெற்ற பிறகும் ஒரு ஆள் போரை நிப்பாட்டுறாருன்னா அது கிரேட் அந்த அசோகர் தான். அதுக்கப்புறம் இவருக்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். அமைதியும் அறத்தையும் எதை வந்து பரப்பினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைதியும் அறத்தையும் பரப்பினார். எதன் வழியாகனா புத்த மதத்தின் வழியாக. அப்புறம் உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை யார் அமைச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசோகர் தான். அதுக்கப்புறம் சாலைகள் அமைத்து கொடுத்தவர் யார் அப்படின்னா அசோகர் தான். இவ்வளவுதான் நமக்கு கொடுத்திருக்கிற ஃபேக்ட்ஸ். அதுக்கப்புறம் நமது தேசிய கொடியில் இப்போதைக்கு என்ன அவர்கிட்ட வந்திருக்குன்னா, நமது தேசிய கொடியில இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கல் சக்கரம் இருக்கு இல்லைங்களா, தேசிய கொடிக்கு நடுவுல, அது அசோக சக்கரம் நிறுவிய அந்த சார்நாத் கல்தூன்ல இருந்தா நம்ம எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் இவங்க 3 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, அசோகரை பத்தி 19ஆம் நூற்றாண்டுல அது வரைக்கும் அசோகரை பத்தி நமக்கு தெரியாது. அவங்க இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சு சொன்னதுதான் அசோகரை பத்தி. அந்த 3 பேர் யாருன்னா ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர்கள் தான் அசோகோட சிறப்புகளையே வெளிக்கொண்டு வந்தவர். அசோகரின் சிறப்புகளை வெளியுலகு கொண்டு வந்தவர்கள் இந்த வரலாற்று ஆய்வாளர்கள். ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜேம்ஸ் பிரின்சப், ஜோன்ஸ், வில்லியம் ஜோன்ஸ், அப்புறம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அதுக்கப்புறம் இவரை பத்தின அந்த வரலாற்று தொகுப்புகள்லாம் இருக்குல்ல, அதை ஒரு புக்கா ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் யாருன்னா சார்லஸ் ஆலன்கிறவரு. அசோகரோட தொகுப்புகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து புக்கா வடிவமைச்சதுதான்
யாரு அப்படின்னா சார்லஸ் லாரன்ஸ். அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னா தி சர்ச் ஃபார் த இந்தியன் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிற அந்த புக்கு பேரு. அதுக்கப்புறம் இவரோட சான்று எங்க இருக்குன்னா சாஞ்சி ஸ்தூபி இவரோட சான்று தான். சாரநாத் தூணு இவரோட அசோகரோட சான்று. ஓகேங்களா, அசோகரோட சான்று இதுதான். நமக்கு வரலாற்றை கட்டமைக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் இருந்துச்சு கட்டமைக்க தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வெட்டுகள் மூலயமா நம்ம வரலாற்று ஹிஸ்டரிய இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டுகள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நினைவு சின்னங்கள் மூலயமா நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிறோம். செப்பு பட்டயங்கள் மூலயமா நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் வெளிநாட்டவர் அவங்க இங்க வந்துட்டு போறது வந்து அவங்க இங்க வந்து அகழ்வாராய்ச்சி பண்றது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வெளிநாட்டு பயண குறிப்புகள் அவங்க வந்து எழுதிட்டு போனதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நாட்டுப்புற கதை மூலியமாக நம்ம வரலாறை தெரிஞ்சுக்கிறோம். இது நம்ம பாடப்புத்தகத்திலே கொடுத்துருக்கு. என்னென்ன சான்று அப்படின்னா இதுல என்னென்னலாம் நினைவு சின்னங்கள் இருக்கு, நாணயங்கள், நினைவு சின்னங்கள், பாறை ஓவியங்கள், அதுக்கப்புறம் குகை கிறுக்கல்கள், இந்த போன்ற இந்த சான்றுகள் அப்படி எல்லாம் புத்தகம் எழுதினது ஃபாரினர்ஸ் வந்து அதெல்லாம் தான் இதுல கொடுத்துருக்கு. இது இலக்கிய சான்று, இது இலக்கிய சான்று, இது தொல்பொருள் சான்று. ஓகேங்களா, இது ரெண்டா பிரிக்கிறோம். இலக்கியத்தின் மூலயமா புக்கின் வாயிலாக நமக்கு ஒரு சான்று கிடைச்சிருக்கு, அதுதான் இது தொல்பொருள் சான்று. ஓகேங்களா, என்னன்னா பானைகளை வச்சு, பொம்மைகள் வச்சு, கருவிகள் வச்சு, அணிகலன்களை வச்சு நம்ம தொடக்க இதுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நாணயங்கள், அதுக்கப்புறம் பாறை கல்வெட்டுகள், கோயில் சுவர்கள், உலோகன தூணு, அப்புறம் செப்பேடுகள், இதை வச்சுலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எங்கெங்கெல்லாம் நம்ம வரலாற்றோட சுவடுகள் இருக்குன்னா அரண்மனைகள்ல, கோட்டையில, கோயில்கள்ல, ஸ்தூபில, மடங்கள்ல, இங்க எல்லாம் நமக்கு எங்க திருமலை நாயக்கர் மகால், வேலூர் மகால், தஞ்சாவூர், சாஞ்சி, தபாங், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நமக்கு பழைய காலத்தோட வரலாறு நம்மளால அறிஞ்சிக்க முடியுது. இது என்ன அப்படின்னா நூல்கள் மூலியமாக காப்பிய பாடல்கள், வெளிநாட்டு பயணி குறிப்புகள், அந்த ஃபாகியான் அவங்க சைனீஸ்ல இருந்து வந்திருக்காங்களா அவங்கள மாதிரி, அதுக்கப்புறம் இந்திய ஆசிரியர்கள் நூல்கள், அப்புறம் நாட்டுப்புற கதை பாடல்கள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் மதச்சார்பற்ற இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. மதச்சார்புள்ள இலக்கியம் எதுனா இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள், இதெல்லாம் மதச்சார்பற்ற இலக்கியங்கள். நம்ம மதச்சார்புள்ள இலக்கியங்கள் இருக்குல்ல, இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள், அதன் மூலியமாவும் நம்ம ராமாயணம், மகாபாரதம், தேவாரம், நான்மணி கடிகை, திருவாசகம் அப்படி இதன் மூலியமாக நம்ம வரலாறுகளை தெரிஞ்சுக்க முடியுது. இதுதான் இந்த பாடத்துல இருக்கிற இது நம்ம இப்ப எவ்வளவு ஒரு 10 நிமிஷத்துல பார்த்துட்டு போனீங்களா, அவ்வளவுதான். நீங்க இந்த பிடிஎஃப் வீடியோல இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, எடுத்து அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இனிமேலுக்கு புக்கை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.